வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு கட்டிடத்தில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் அங்கு வசிப்பவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் பின்பற்றப்படும் ஒரு பாரம்பரிய கட்டிடக்கலை முறையாகும். வாஸ்துவின் அடிப்படை விதிகள் இதோ. 1. திசைகளின் முக்கியத்துவம். வாஸ்துவில் 8 திசைகளும் மிக முக்கியமானவை. ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அதிபதியும் ஒரு தனித்துவமான தன்மையும் உண்டு. வடகிழக்கு ஈசான்யம். இது தெய்வீக மூலை. இங்கே பூஜை அறை அல்லது திறந்தவெளி இருப்பது சிறப்பு. கனமான பொருட்களை இங்கே வைக்கக்கூடாது. தென்கிழக்கு அக்னி. இது நெருப்பு மூலை. சமையலறை அமைக்க இதுவே மிகச்சிறந்த இடம். தென்மேற்கு கன்னி. இது பூமி மூலை. வீட்டின் தலைவர் தங்கும் படுக்கை அறை இங்கே அமைய வேண்டும். இது நிலைப்புத்தன்மையை குறிக்கும். வடமேற்கு வாயு. இது காற்று மூலை. விருந்தினர் அறை, கழிவறை அல்லது தானிய கிடங்கு அமைக்க ஏற்றது. 2. முக்கிய அறைகளுக்கான வாஸ்து விதிகள். அறை உகந்த திசை. தலைவாசல் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு. பூஜை அறை வடகிழக்கு. சமையலறை தென்கிழக்கு முதல் விருப்பம் அல்லது வடமேற்கு இரண்டாம் விருப்பம். தலைமை படுக்கை அறை தென்மேற்கு. படிக்கட்டுகள் தெற்கு அல்லது மேற்கு திசை. கழிவறை வடமேற்கு அல்லது தெற்கு. சில முக்கிய குறிப்புகள். தலைவாசல் மற்ற கதவுகளை விட வீட்டின் தலைவாசல் பெரியதாக இருக்க வேண்டும். அது எப்போதும் சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். தூங்கும் திசை தெற்கு திசையில் தலை வைத்து வடக்கு திசையில் கால் நீட்டி தூங்குவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. நீர்நிலைகள் கிணறு, ஆழ்துளை கிணறு அல்லது கீழ்நிலை தொட்டி வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். கனமான பொருட்கள் பீரோ, இயந்திரங்கள் போன்ற கனமான பொருட்களை தெற்கு அல்லது தென்மேற்கு திசைகளில் வைக்க வேண்டும். 4. தவிர்க்க வேண்டியவை. வீட்டின் மையப்பகுதியில் பிரம்மஸ்தானத்தில் தூண்கள் அல்லது கனமான பொருட்கள் இருக்கக்கூடாது. கழிவறையும் பூஜையறையும் அருகருகே இருக்கக்கூடாது. வீட்டின் வாசலுக்கு நேராக மரம், மின்கம்பம் அல்லது நிழல் விழக்கூடாது. வாஸ்து என்பது ஒரு அறிவியல் சார்ந்த கலை.